இப்ப ஐயா அழகுவேல் ஐயா பாடினார், அந்த புத்தகத்துல இருந்து அப்படியே படிச்சதுனால, செங்காட்டம் குடிமேய சிறுதொண்டற்கு அடியேன் ஆரூரில் ஆரூரன் அம்பானுக்காலே அந்த பாட்டுல ஒவ்வொரு தடையிலையும் சுந்தரமூர்த்தியை தொகுத்து காட்டுறது. அதனால இப்ப இந்த வகையில சிறுதொண்ட நாயனாருடைய குறிப்பை குறித்து சுந்தரமூர்த்தி நாயனார் தொகை வடிவாக கொடுத்தது செங்காட்டம் குடிமேய சிறுதொண்டற்கு அடியேன். அதை அடுத்து நம்முடைய நால்வர்ல இரண்டாமவர் நம்பி ஆண்டார். நம்பி அவர்தான் எதை எப்படிங்கிறத வகை வகையா பிரிச்சு வச்சாரு. வகை வகையா பிரிச்சு வச்சதுனாலதான் வகை வெளியில அந்த இரண்டாவது பாடல் புலியின் அதனுடைய புண்ணியற்கு இன்னமுது ஆத்தனவர் ஒளியின் சதங்கை குதலை புதல்வன் உடல் துணித்து களியின் வழி கெடுத்தோங்கும் புகழ் சிறு தொண்டன் கண்டீர் மலியும் பொலிலொன் செங்காட்டம் குடியவர் மன்னவனே என்ற நம்பி ஆண்டார் நம்பி கொடுத்துட்டார். ஐயா படிச்ச அந்த குறிப்புரைங்கிறது அந்த மேல பாடிய பாடலினுடைய விளக்க உரையெல்லாம் கொடுத்திருக்காங்க, எது எதுக்கு என்ன அர்த்தம்னு. அதை அடுத்து நாயன்மார் புகழ் பாடிய நால்வர்ல மூன்றாவதாக சேக்கிழார் பெருமான். அவர் தான் இந்த வகையா பிரிச்சு கொடுத்ததை விரித்து சொன்னார். விரித்து நிறைய பாடல்ல சொல்லி இருந்தாலும் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறது ஒரே ஒரு பாடல். இனிய மழலை கிணிக்கால் இரண்டு மடியின் புடை இடுக்கே கனிவாய் மைந்தன் கை இரண்டும் கையால் பிடிக்க காதலனும் நனி நீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனி மகனை சாதையார் கருவி கொண்டு தலை அறிவார்ன விரிவுரையா நிறைய பாட்டு பாடியிருந்தாலும் இந்த ஒரு பாட்டிலேயே அப்படியே அழகா சொல்றாரு. இனிய மழலை அந்த சின்ன குழந்தையினுடைய கிங்கினிக்கால் கால்ல கட்டி இருக்கிற சலங்கை சத்தம் சலக்கு சலக்குன்னு சத்தம் போட்டுறோம் இல்லையா, அது வெட்டும் போதோ துள்ளும் போதோ அந்த சத்தம் வராத இருக்கிறதுக்காக இனிய மழலை கிணிக்கால் இரண்டு மடியின் புடை இடுக்கி அந்த தொடக்குள்ளார காலுக்குள்ளார குழந்தையினுடைய காலை வச்சு அமுத்திக்கிட்டாங்க. அப்பதான் அந்த சத்தம் வெளியில வராது. அடுத்து கனிவாய் மைந்தன் கையிரண்டும் அந்த கையிரண்டையும் கோத்து காலை தொடையில் கவி பிடிச்சிட்டாங்க. கையிரண்டையும் உடலோட ஒட்டி அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. காதலனும் நனி நீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து. இந்த குழந்தைக்கு ஆச்சரியம், என்னடா என்னைக்கு இல்லாத இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் இப்படி நம்மளை கொஞ்சறாங்களே. அம்மா காலை பிடிச்சுக்கிட்டு கையை பிடிச்சுக்கிட்டாங்க, அப்பா பின்னாடி தலையை பிடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. அண்ணாந்து பார்க்கும்போது மேல என்ன தெரியும் குழந்தைக்கு, அப்பா அம்மா மூஞ்சி ரெண்டும் க்ளோஸ் அப்ல தெரியும். அதனால அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி. அதை அப்படியே சுத்தி காட்டார். நனி நீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனி மகனை சாதையார் கருவி கொண்டு தலை அறிவார்னு. இந்த ஒரு பாட்டு போதும், இதுக்கு இன்னும் விரிவுரையே தேவையில்லை, தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து நம்முடைய தலைப்பின் பிரகாரம் நாயன்மார் புகழ் பாடிய நால்வர். இவர் விரிச்சு சொல்றத ஒரு பாட்டு தான் இங்க சுட்டி காட்டியிருக்க. 23 பாட்டம் ஏதோ இவரு சிறுதொண்ட நாயனார் வரலாறுக்காக பாடி இருக்கிறார். அவ்வளவு அத்தனை பாடலில் இருக்கும் அவ்வளவு சமாச்சாரத்தையும் ஒரே ஒரு பிழிந்து எடுத்து சாரமா கொடுக்கறதுதான் நம்மளுடைய திருதொண்ட புராண சாரம் என்று ஐயா சொல்லிவிடுவாரு. இந்த நாளின் புகழ் பாடிய நால்வர் அப்படிங்கிறது இந்த நாலு தான். அதைதான் நம்ம ஒவ்வொரு தாட்டியும் நம்ம ஒவ்வொரு அடியார் வரும்போது நான் கரெக்டா இந்த 4 பாட்டு மட்டும் ஹெட்லைன்ல போட்டுருவேன். யார் வேணாலும் இதை படிச்சு சொல்லிக்கலாம். இன்னைக்கு நேரம் இல்லாதனால குறிப்பா சுருக்கமா சொல்லியாச்சு. இந்த உமாபதி சிவம் தான் கடைசியில எல்லாத்துக்குமே சாரத்தை சுருக்கி 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 போடுவார். அப்ப நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் யாருன்னு நம்ம கேட்டா அந்த நால்வர்னா நினைச்சுக்கலாம். நால்வர்னாவே நாங்க தலையில ஊறி போனது ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர்னு. ஆனா இங்க கருத்தே வேற. நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பி ஆண்டார் நம்பி, சேக்கிழார் பெருமான், உமாபதி சிவம் அப்படிங்கிறத நம்ம மனசுல நிறுத்திக்கணும். திருச்சித்தம்பலம். நேரமின்மை காரணமா ஐயாவுக்காக விட்டு வச்சிருக்கோம். திருச்சித்தம்பலம். ஐயா நீங்க ஏதாவது 2 வார்த்தை சொல்லிடுங்க. திருச்சித்தம்பலம்.